இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னா ஃப்ரிட்ஜ் டூர். இதே எங்களோட புது ஃப்ரிட்ஜ். இங்க வந்து டெம்பரேச்சர் இது சாம்சங் கம்பெனி. இப்போ ஃப்ரிட்ஜ் திறந்து உள்ள பார்க்கலாம் வாங்க. இதான் எங்களோட ஃப்ரிட்ஜ். ஃபர்ஸ்ட் மேல இருந்து நம்ம கீழே போகலாம். இந்த இடத்துல நிறைய மசாலா இருக்கு. என்னென்ன மசாலான்னு சொல்றேன். இது வந்து வெஜ் பிரியாணி மசாலா. இது வந்து சிக்கன் 65 மசாலா. இது சிக்கன் 65 மசாலா தான். இது வந்து பட்டை நினைக்கிறேன். இது பட்டையா கிராமான்னு தெரியல. பட்டை தான். இது ரசப்பொடி. இது ஸ்டாரா இருக்கு. இது என்னன்னு தெரியல. இது தெரிஞ்சே மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இது என்னன்னே தெரியல. நம்ம இதை வச்சு எல்லாம் தெரியாத இருக்கு. இது காஞ்சி போன பூ. இது ஃப்ரெஷ்ஷான பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பூ. இது எலுமிச்சைப்பழம். இது பெரிய எலுமிச்சைப்பழம். இது பெரிய எலுமிச்சைப்பழம். இது குட்டி எலுமிச்சைப்பழம். ஆனா எல்லாமே வீணா போயிருக்கு. இன்னும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. நெக்ஸ்ட் நிறைய முட்டை வச்சிருந்தோம். எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எனக்கு முட்டை தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு முட்டை இருக்கு. இதை கோழி பொரிய வச்சு நம்ம கோழியை வளர்க்கலாம். இது எங்கள் அக்காவோட செவன் ஆப். நான் குடிச்சிட்டேன். இது எங்கள் அக்கா செவன் ஆப்பு. பார்த்துக்கோங்க. இவ்வளோ இருந்துச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஜில்லு தண்ணி தான் குடிப்போம். 2 பாட்டில் ஜில்லு தண்ணி வச்சிருவோம். பாருங்க வச்சிருக்கோம். இவ்வளோ காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது சப்பாத்தி மாவு. இது வந்து இது என்ன மாவுன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இது கோதுமை மாவுன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. இது என்ன சவுண்டு தானே பார்க்குறீங்க. ஃப்ரிட்ஜ் ரொம்ப நேரம் திறந்து வச்சா இந்த சவுண்ட் தான் கேட்கும். இப்போ நின்றுச்சு. இது வந்து வெல்லம். பார்த்துக்கோங்க உள்ள இருக்குது வெல்லம். இது சீரகம். எங்கள் அம்மா காலையில் சீரகம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கு. இது என்ன மாவுன்னு தெரியல. தோசை ரொட்டி மாவுன்னு நினைக்கிறேன். இது வந்து புத்து மாவு. எங்க அம்மா 2 மாவு இருக்கு சொன்னாங்க. அப்ப இது அரிசி மாவுன்னு நினைக்கிறேன். அரிசி மாவுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடம் முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு. இது உள்ள என்ன இருக்கு தெரியுமா? திரும்பி சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. இது உள்ள தக்காளிங்க இருக்கு பாருங்க. குண்டு குண்டு தக்காளி. இதுல வந்து தக்காளி, கேரட், இஞ்சி, வெண்டைக்காய், தக்காளி அதே தக்காளி எல்லாம் இருக்கு. இங்கே பார்த்தா பீன்ஸ், மிளகா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எவ்வளோ மிளகா இதெல்லாம் எங்கே விற்குது? இவ்வளோ மிளகா வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில். இன்னும் காரமாக தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். அதே உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், புடலங்காய், கேரட்டு, தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் இருக்குது. இது வந்து முள்ளங்கி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி பொரியல். சூப்பராக இருக்கும். இது என்னது வெண்டைக்காவோ முருங்கைக்காவோ என்னன்னு தெரியல. எவ்வளோ பிரெயின் பாருங்க. இது மாங்காய். புளிக்குது செம்மையா. திரும்பி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சா. இங்கே பாருங்க கருவேப்பிலை. சரி கேட்க நான் அமைச்சிட்டேன். இது வந்து தயிர். இதை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கு. அது சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். எப்படி போல் மோரை செஞ்சு ஒரு டம்ளரில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கு. நான் அப்புறமா காட்டுறேன். இது
தோசை மாவு. எத்துக்கோண்டு தோசை மாவு பாருங்க. இது என்னமோ கீரை வகையா இருக்கு. என்ன கீரை இருக்குல்ல, பாருங்க என் வாயில என்ன இருக்குன்னு. திரும்பி ஹேண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர் சீசன்ல இதான் இருக்கும். ரொம்ப பிடிச்சது. சம்மர் சீசன்ல எல்லா வீட்லயும் நிறைய இருக்கும். எங்க வீட்டுல கம்மியா தான் இருக்கு. இது எங்க அக்காக்கு. மாம்பழம். மாம்பழமா மாம்பழம். இது எனக்கு. இந்த அட்டையில பால் தவிர வேற எதுவுமே இருக்காது. இது எப்பயும் போல எல்லார் வீட்லயும் வாங்குற பால், பச்சை பால். இது ஃபேஸ் மாஸ்க்கு. நான் எப்பயோ செஞ்சேன். நான் போலான்னு செஞ்சு வச்சா நான் இன்னமும் யூஸ் பண்ணல. நானே வீட்டில் செஞ்சது. இங்கே வந்து கறி எல்லாம் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு உள்ள கறி வச்சா எங்களுக்கு பிடிக்காது. இது ரொம்ப ஸ்னோவாக இருக்கும் பாருங்க. இது வந்து பாருங்க, இப்படி பண்ண பாருங்க, ஜில்லு ஜில்லு திரும்பி சவுண்டு. தினமும் இந்த ஃப்ரிட்ஜுக்கு இதான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் வச்சாலே இப்படி சட்டை போத்துருது. எனக்கு இந்த ஐட்டு கூட எட்டல பாருங்க. இதுலதான் ஏறணும் சாமி. இதுதான் பெரிய ஃப்ரிட்ஜ். இது வந்து எங்க காவி அண்ணன் வந்து ஃபாரின் போகும்போது இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என் பல்லு சொத்தி ஆனதுக்கு இதுதான் பிரச்சனையே. இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டுருக்கிறேன். இந்த சம்மர் காலத்தில் எப்பயுமே எங்கள் வீட்டு ஃபுல்லாக ஐஸ்கிரீமாக தான் இருக்கும். இப்போ தான் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த ஸ்பூனை நான் கையிலே எடுத்து நக்கி நக்கி சாப்பிட்டுருவேன். இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் தான் நான் சாப்பிட்டுருவேன். இது வந்து எங்கள் காவியை நான் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இது எப்பயோ வாங்கின பால் பொடி. இது எங்கள் அக்கா. இது யாரோ, இது எங்கள் அக்காரோ. இது எங்க அக்காவோடது. இதுவும் அதே சாக்லேட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது எங்க அப்பா கேரளா போகும்போது இதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. அச்சசு எங்க வாங்கினாருலாம் தெரியல. சூப்பரா இருக்கும் இது. நெக்ஸ்ட் இங்க போயிடலாம். நான் அந்த மோர்ல ஐஸ்கிரீம் செஞ்சே சொன்னேன்ல, அதுதான். இது வந்து இது வந்து எங்க அக்காரு. ஆனா இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்குன்னு நினைப்பாங்க. இதுல மொத்தம் கம்மியா ஊத்தி எங்க அக்காவுக்கு கொடுத்துட்டு இதுல நிறைய ஊத்தி நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பரா இருக்கு. லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கு. ஆனா இதான் மோர். நான் செஞ்ச மோர். என் கையால செஞ்சேன். இது நான் ஐஸ் ஸ்ப்ரே. இப்படி பண்ணா கொட்டும். நான் எல்லா ஐஸ் கியூபும் இது உள்ள இருந்ததெல்லாம் நடுவில் ஆக்கி எப்பயுமே எடுத்து மூஞ்சில தடவிட்டேன். பாருங்க, ஐஸ் கியூபா இருக்கு. நிறைய இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் மூஞ்சில தடவி சாப்பிட்டேன். கேமராமேனும் பாவம் ஒரு வாய் சாப்பிடுங்க. இது வந்து கரண்ட் ஆகுமான கூலா இருக்கும். இது தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. இது மேல வந்து நம்ம எது வச்சாலும் கூலா இருக்கும். அவ்வளவுதான். இந்த இது முடிஞ்சிச்சு. இது என்னதான் எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. இப்போ மூடியாச்சு. இதே எங்க ஃப்ரிட்ஜ். இதோட பாய் பாய்.